ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம இருக்கிற சென்னையில ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு வேலைக்காரியா ஒரு ஃபேமிலி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 வயசுக்குள்ள போறதே ஒரு தப்பான ஒரு விஷயம். ஒரு குழந்தை வேலைக்கு போறதே தப்பான ஒரு விஷயம். அந்த வேலைக்கு வச்சிட்டு இருக்கிற அந்த முதலாளிக்கு ஒரு தண்டனைன்றது ஒண்ணு இருக்கு. ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கு. அதுதான் நம்ம சட்டமும் சொல்லுது. பட் இந்த 18 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணு வேலைக்காரியா போயிருக்கா ஒரு வீட்டுக்கு. அது இதை விடவே இன்னும் கொடூரம். இதை விடவே இன்னும் உச்சப்பட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு 8 மாசம் வேலை செஞ்சிருக்க அந்த வீட்டுல. அந்த 8 மாசமும் அந்த முதலாளிகள் வந்துட்டு சம்பளம் கொடுக்காம வெறும் 8 மாசத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடி உத. கையில கிடைக்கிற கரண்டி எடுத்து அடிச்சிருக்காங்க. தொடப்பம் இருக்குல்ல, அதை வச்சு அடிச்சிருக்காங்க. சுட சுட சாம்பார் எடுத்து மூஞ்சில அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிசிக்கலான ஒரு டார்ச்சர்ல அந்த 18 வயசுல இருக்கிற அந்த குழந்தை என்ன நடந்தது அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு எப்படி வந்துட்டு இவங்க கிட்ட வந்து சிக்கனா, சென்னையில இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, இது இதை விடவே இன்னும் ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடுல ரூரல் பார்ட்டியா இருக்க, ரூல் பண்ற பார்ட்டியில இருக்கிற பல்லாவரத்துல இருக்கிற கருணாநிதி அப்படின்ற ஒரு எம்எல்ஏவோட பையன் வீட்டுல இது நடந்திருக்கு. சோ ஒரு அரசியல்வாதியோட பையன் வீட்டுல இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம். ஒரு 18 வயசுக்குள்ள ஒரு பொண்ணை வேலைக்காரியா வச்சு அந்த 8 மாசமும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, மூஞ்சி எல்லாம் வீங்க வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு வந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க. அந்த குழந்தை சொல்றது என்னன்னா, அவங்க என்னென்ன டார்ச்சர் எல்லாம் பண்ணாங்கன்றது. சோ என்ன நடந்தது அதை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறோம். யார் அந்த குழந்தைய பத்தின்றது நான் எந்த டீட்டெயிலுமே சொல்ல மாட்டேன். பட் என்ன நடந்தது, அந்த குழந்தை எப்படி இவங்க கிட்ட வந்து சிக்கிச்சு, இவங்க என்ன மாதிரி டார்ச்சர் எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்துட்டு இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அதுக்கு அகைன்ஸ்டா இந்த எம்எல்ஏவோட பையனும் அவங்களோட மருமகளும் இந்த பொண்ணு மேல ஒரு அகைன்ஸ்டா ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலா இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 10 நிமிஷத்துல பார்த்துலாம் வழங்கப்படும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போல புது அப்டேட் ஆனா நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல ஸ்டார்ட் அப்ல இருந்து பார்க்கணும் எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஒரு 2024க்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது தான் நம்மளோட மைல் ஸ்டோன். ஸோ கண்டிப்பா அது உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் உங்களை தேடி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18 வயசு உள்ள இருக்கிற ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு அப்பான்றது இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க. அம்மாவுமே வேலைக்கு போறாங்க. தம்பி வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அவன் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு நல்லா படிக்கிற பொண்ணா இருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு அடுத்த ஒரு ஸ்டடீஸ்க்கு போகணுன்ற ஒரு ஆசை. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சென்னைக்குன்றது வராங்க. ஸோ சென்னைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஏஜென்ட் கிட்ட இந்த பொண்ணு கிடைக்கிறாங்க. என்ன மாதிரி ஏஜென்ட் கிட்டனா, ஒரு வீட்டுல ஒருத்தவங்க வேலைக்காரியா இருக்காங்க அப்படின்னப்போ 2 டைப் ஆஃப் வேலைக்காரிங்க இருப்பாங்க. எப்படின்னா வேலைக்காரங்க இருப்பாங்க. ஸோ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நைட்டு வேலை செஞ்சவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அது ஒரு டைப். 2வது டைப் என்னன்னா, வேலை செய்யறவங்க வந்துட்டு எப்பயுமே ஒரே வீட்டுல இருப்பாங்க. அந்த பெரிய வீட்டுல அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ரூம் இருக்கும். அங்க தங்க வச்சு வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டியும் இல்ல ஏதாச்சும் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு வாட்டியும் அந்த வேலை செய்யறவங்க வந்துட்டு அவங்களோட சொந்த வீட்டுக்கோ சொந்த ஊருக்கோ போவாங்க. இது 2 டைப். இது 2வது டைப் தான் இந்த பொண்ணு வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தது. ஸோ அந்த ஏஜென்சி மூலியமா வந்துட்டு எம்எல்ஏ வீடுமா, ஸோ திருவான்மையூர்ல தான் அவங்களோட அபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அங்க வந்துட்டு நீங்க வேலைக்கு போகணும். நீங்க அங்க போயிட்டீங்கன்னா உங்களோட சிச்சுவேஷன் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால அந்த எம்எல்ஏ பையனோட வீட்டுல வந்துட்டு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அவங்க உங்களோட ஸ்டடீஸ் செலவையும் எடுத்துப்பாங்க. ஸோ உங்களை படிக்கவும் வைப்பாங்க. மாசம் 16,000 ரூபாய் சம்பளமும் கொடுப்பாங்க அப்படின்றது இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம 16,000 ரூபாய் சம்பளம் வருது, வீட்டுக்கும் நம்ம கொடுத்துட்டு நமக்கும் கொஞ்சம் செலவு வச்சுக்கலாம், படிப்பு செலவுமே அவங்களே எடுத்துக்கிறாங்களே, நம்மளும் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையில அந்த பொண்ணு சென்னைக்கு கிளம்பி வராங்க. அந்த சென்னைக்கு கிளம்பி வந்து அந்த ஒரு ஏஜென்சி அவங்க வீட்லயுமே போயிட்டு விடுறாங்க. ஸோ அவங்களுமே அங்க வேலைன்றது செய்யறாங்க. வேலை செஞ்ச 2 நாள் நல்லா இருந்தாங்க. ஸோ 2 நாளைக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன
ஜாதின்றது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க ஒரு எஸ்சி ஜாதி அப்படின்றது தெரிய வருது. ஸோ இது ஷெட்யூல் கேஸ்ட் இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனையானது இன்னும் வரைக்கும் அது தெரியல. அந்த எம்எல்ஏவோட பையன் பேர் வந்துட்டு ஆண்டோ மதிவாணன். ஸோ அவங்களோட மருமகள் வந்துட்டு மெர்லினா அப்படின்றவங்க. ஸோ இந்த மெர்லினா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு 3வது 4வது நாள்லாம் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு எது செஞ்சாலும் குத்தம் சொல்ற மாதிரி ஆகுது. ஸோ 5வது நாள்ன்றதை தாண்டி ஒரு வாரம் ஆகுது. அதுக்கப்புறமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது அடிக்க ஆரம்பிச்சாங்க 1 மாசத்துக்குள்ளேயே. சரின்னு ஓகேன்னு இந்த பொண்ணு வந்துட்டு இவங்க இப்படிதான் தெரிஞ்சு அந்த பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கான். அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வேலை இங்க ஒரு வேலை பண்ண சொன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வேலை தர ஆரம்பிச்சாங்க. அந்த வேலைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கக்குள்ள எதுக்கு இந்த வேலை இப்படியே பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிற அதே இடத்துல வந்துட்டு அடிக்கிறது அப்படின்றது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இது என்ன சொல்றது, சமையல் டைம்ல வந்துட்டு டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்துல அந்த சமையல் கட்டில என்ன இருக்கோ, கரண்டி இருக்கோ இல்ல வேற ஏதாச்சும் கொதிச்சிட்டு இருக்கிற குழம்பு இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து அடிக்கிறதோ அந்த குழம்பு எடுத்து மூஞ்சில ஊத்துறதோன்ற ஒரு கொடுமையெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 2-3 மாசத்துக்கு மேல அந்த பொண்ணு நல்லா தாக்கு பிடிக்கும் மேல ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஊருக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட சம்பளத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மெரினா மிரட்டி இருக்காங்க. நீ இதுக்கப்புறம் ஊருக்குலாம் போக முடியாது. ஸோ நீங்க வந்துட்டு இங்க தான் இருக்கணும். இங்க நடக்கிற விஷயத்த நீ வெளில சொன்னா உனக்கு உண்டு இல்லாம ஆகிறாங்க சம்திங் ஏதோ மிரட்டி இருக்காங்க. அதுக்கு பயந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 15 ஒரு நாள் வாட்டியோ இந்த மெர்லினான்ற ஒரு அவங்க மருமகள் அந்த எம்எல்ஏவோட மருமகள் பேசியிருக்காங்க. அந்த டைம்லயுமே வந்துட்டு அங்க இருக்கிற அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, மெர்லினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க காலேஜ்ல சேர்த்துட்டோம், 2 லட்சம் ரூபாய் முன்னாடி நாங்க கட்டிட்டோம், அதுல வந்துட்டு அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத அவங்க அம்மா கிட்ட இந்த மெர்லினா சொல்லியிருக்காங்க. சோ இது சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மாவும் நம்பிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணுமே மிரட்டப்பட்டு பேச வச்சிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. நான் சொல்ற மாதிரி உங்க அம்மா கிட்டையும் நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவளுமே வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுமே பெருசா எந்த ஒரு டவுட் இல்லாம 8 மாசம் வரைக்கும் அப்படியே அமைதியா இருக்காங்க. 8 மாசமும் இப்படியே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா வந்துட்டு பொங்கலுக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போறதா இருக்காங்க. ஸோ விடிய காலைல 2 மணி வரைக்கும் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் பண்ணதுக்கு அப்புறமா 6 மணிக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 4 மணி நேரம் இடையில இருக்கு. அதுக்குள்ள நீ தூங்கிடக்கூடாது. 6 மணிக்கு நான் இங்க இருந்து கிளம்பணும், நீ 5 மணி 4:30 மணிக்கெல்லாம் எது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ அப்ப கணக்கு பார்த்தா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். ஸோ நாள் முழுக்க அவ உட்காரவும் கூடாது, எங்கேயுமே சும்மாவும் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை தாண்டி அவளுக்கு தூக்கமும் இல்லாம இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவ 6 மணிக்கு மேல எழுந்துக்கல. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க தூங்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு சுடுதண்ணி ஏதோ போட்டிருக்காங்க பொழுது. ஸோ அதுல இருந்து அவ எழும்பி வந்திருக்கா. ஸோ இது ஒரு டார்ச்சர் அனுப்பி வச்சிருக்கா. அதுக்கப்புறமா அவ போடுற சாப்பாடு என்ன இருக்குன்னா ரேஷன் கடையில வாங்கிட்டு வந்து வெறும் வேக வச்சு அந்த சாப்பாடை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வேற ஒரு சாப்பாடை சமைச்சு சாப்பிட்றவங்களா இருந்திருக்காங்க மெர்லினா. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ரேஷன் கடையில வாங்கினா அந்த ஒரு சாப்பாடை வேக வச்சு வெறும் சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க 8 மாசமா. ஸோ சம்பளமும் கிடையாது, அவங்களுக்கு ப்ராப்பரான தூக்கமும் கிடையாது, அவங்களுக்கு ப்ராப்பரான சாப்பாடுமே கிடையாது. பட் வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யலைன்னா கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செருப்பாலையும் அடிச்சிருக்காங்க, முரத்தாலையுமே அடிச்சிருக்காங்க, அப்புறம் கரண்டி, அப்புறம் என்ன ஸ்டவ்ல கொதிக்குதோ எல்லாத்தையுமே மூஞ்சில் அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த கண்ணு எல்லாமே அந்த அளவுக்கு வீங்கி இருக்கு. அவங்களோட அந்த இதை ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது, இது எப்படி எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த பொண்ணு ஊருக்கு போற பொங்கலுக்குன்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ அந்த என்ன கிளம்பும்போது அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னாக்கா அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தா திருவான்மையில இந்த மாதிரி ஒருத்தவங்க தான் இந்த வீட்டுல தான் இருந்தாங்கன்றது ஒரு தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்துட்டு அடுத்த ஒரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நீலாங்கரையில இந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. ரிஜிஸ்டர் பண்ணதுல அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து எல்லா வாக்குமூலமும் வாங்கப்படுது. அந்த பொண்ணு பண்ற வாக்குமூலம் இதை விடவே நான் சொன்னதை விட இன்னும் கொடுமையா தான் சொல்லியிருக்காங்க. இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு 50% சொல்லியிருக்கேன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 100% வரும். பட் அது நான் காட்ட விரும்பல, ஏன்னா மனசு கஷ்டமா இருந்தது பார்க்கவே எனக்கு. ஸோ அதனால நான் அதை இது பண்ணேன். பட் அதுல வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா பிசிக்கலா அவங்க எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கோ இது எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றது பிசிக்கலா எல்லாருக்குமே பார்த்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸா மாறுது. ஸோ இதை வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அவங்க வீட்டுல ஆளை காணும். யாரு மெர்லினா, அதுக்கப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க காணும். சரி, இதோட தொடர்ச்சியா எம்எல்ஏ கிட்ட போனோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வீட்டுல வந்துட்டு நான் போகிறதுலாம் கிடையாது, எப்பயாவது ஒரு வாட்டி போவேன் வருவேன் அவ்வளவுதான். பட் அங்க என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியாது, இப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ என் பையனும் மருமகனும் எங்க இருக்காங்கன்றது தெரியாதுன்னு சொல்லிட்டு பல்லவாத்துல எம்எல்ஏ
பண்ணி சொல்லிட்டாரு. சரி இப்போ அபார்ட்மெண்ட்லயும் அவங்க இல்ல, தலைமறைவுன்றது ஆயிட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 3 நாளைக்கு முன்னாடி நடக்குது. ஸோ நேத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ வருது. யார்கிட்டனா மெர்லினா கிட்ட இருந்து வருது. நான் இந்த மாதிரி ஹவுஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன், என்னால வர முடியல, ஆனாலும் இந்த வாய்ஸ் கிளிப் மூலியமா சொல்றேன். அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, அந்த பொண்ணை நான் வந்துட்டு ரொம்ப என் தங்கச்சி மாதிரி பார்த்துட்டேன், நான் அக்கான்னு தான் அவளும் என்னை கூப்பிடுவா, பட் எதுக்கு இந்த மாதிரி சொல்றான்றது தெரியல. மேபி ஒரு பணத்துக்காக கேட்டு அவ இந்த மாதிரி எங்க மேல தப்பான ஒரு பழியை போடுறாளா, நாங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், ஸோ அதனால வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்றாளா, என்கிட்ட கேட்டிருந்தாலும் கூட நான் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இந்த பொண்ணு மேல வேற மாதிரி ஒரு அகைன்ஸ்டான ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. இவங்க போய் சொல்றாங்க, எங்கிட்ட பண ஆசையில இருக்கனால தான் இவங்க வந்துட்டு தப்பா பேசுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி மெர்லினா ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. பட் மெர்லினா அப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிற நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எதுக்கு அப்ப தலைமறைவா போகணும்? அது ஒண்ணு, தலைமறைவா போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சப்போ உடனே வரலாமே. ஸோ அதுக்குமே அவங்க இன்னும் வரைக்குமே ஆஜர்ன்றது ஒண்ணு ஆகல. பட் இந்த பொண்ணு கிட்ட அந்த தழும்பு விளம்பி எல்லாத்தையுமே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றதை பார்த்தா இந்த பொண்ணு மேல மேபி நான் இருக்கலாம்ன்றது தெரியுது. ஸோ இது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் எந்த பக்கம் இருக்குதான். பட் இப்போ சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பட்ட அந்த கஷ்டம் அவள் உடம்புல வாங்கின அந்த அடியிலே தெரியுது. பட் இவங்க எங்கேயோ உட்காந்துட்டு வாய்ஸ் கிளிப்பை மட்டும் அனுப்பியிருக்காங்க. பட் இது வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இன்னும் வரல, வீட்டுக்குமே இன்னும் வரல, இன்னும் தலைமறைவு தான் இருக்காங்க. பட் இதுலேயே தெரியுது அவங்க மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதை மறைக்கிறாங்கன்றது. ஸோ ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் பல்லாவரத்துலயும் அந்த திருவான்மியூர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம். ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணை, ஒரு குழந்தைய வேலைக்கே வைக்க கூடாது, அதுவுமே இவங்க வேலைக்காரங்களா வச்சுக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு. அதை வச்சுமே 8 மாசம் வரைக்கும் சம்பளம் கொடுக்காம படிக்க வைக்கிறேன் அப்படின்ற ஒரு பேர்ல கூட்டிட்டு வந்து பிசிக்கலா டார்ச்சர் பண்ணி அவங்களை அடிச்சு துன்புறுத்தி இப்போ அவங்க ஒரு முடியாத ஒரு நிலைமையிலே இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த காயத்துக்கு எல்லாம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா அவங்க பதில் சொல்லணும். ஸோ சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுவாங்க அப்படின்றது பேசப்படுது. ஸோ ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்தடுத்த அப்டேட் என்ன இருக்குன்றதையும் பார்ப்போம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குடம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இவங்க வாய்ஸ் கிளிப் மெர்லினா அனுப்பியிருந்தாங்க, அந்த பொண்ணு அவங்களோட உடம்புல இருக்க அந்த காயத்தை காமிச்சிருக்காங்க. உங்களோட பதில் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, புதுசாக நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ இது போல புது புது விஷயம் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை முடிச்சு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை.